வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பவர் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 1-4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல வெற்றிகள், ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 2ஆம் அதிபதியான சந்திரன், 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு பாதகஸ்தானமாக இருக்கும்போது ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு 100% எதிர்பார்க்கும்போது ஒரு 70% கண்டிப்பாக நடக்கும். சின்ன ஒரு இடையூறாய் நடப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து ரெகுலர் வேலையை பாருங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் யோசித்து நடக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் போது ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த ஒரு தண்ணியில் கலந்துக்குங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு போங்க, பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஸோ அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல வெற்றிகள், நல்ல சந்தோஷங்கள் இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்ன, சூரியன் சனி புதன் எல்லாமே வந்து ஒரு தொடர்பில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் போது நல்ல ராஜ யோகங்களையும் நல்ல ஒரு விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ஒரு கேந்திராதிபதி உங்களுக்கு வந்து திரிகோணம் ஒரு கேந்திரம் என்னும்போதே நல்ல ஒரு ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் வந்து நல்ல உச்சமாக இருக்கும்போது அது நல்லதானா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களிலும் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஏன்னா 5க்கு வந்து 10 வந்து தொழிலில் வந்து ஒரு 8ஆம் இடமாக வருவதனால் அதீதமான ஒரு பேராசையை தூண்டி விட்டு அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும். ஸோ உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து சின்னதாக வந்து ஒரு உடம்புக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. 7ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். கொஞ்சம் வந்து அங்கங்கே போகிறது வர்றது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் வந்து ஸோ அந்த காலகட்டத்தில் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வந்து அதுக்கான ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் 8ஆம் அதிபதி வந்து சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வந்து நிறைய பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரயாணங்களையும் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு. ஸோ இப்போ 7 மற்றும் 10ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இது பண்ணும். அதில் வெற்றி கிடைக்குமா, கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். மற்றபடி 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக பேசாத நண்பர்கள் தேடி வர மூத்த சார்ந்த உறவுகள்லாம் வந்து கூடி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் வந்து உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது நிறைய வேலை விஷயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வெற்றியாக ஒரு தொழில் முடிப்பதற்கான வாய்ப்புகள், அதுக்கான புதிய முயற்சிகளும் சிறப்பாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்களால் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். குடும்பத்தில் குதூகலங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு.
ஆனால் வந்து புதன் வியாழக்கிழமையில் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை தவிருங்க. இருந்தாலும் போய் தான் ஆகணும்னா ஒரு சர்க்கரை உப்பு போட்டு ஒரு தண்ணி குளிச்சுட்டு போனீங்கன்னா அந்த ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அதே ஒரு மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நண்பர்கள் தேடி வருவார்கள். மூத்த சகோதரர்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா இப்போ அது சரியாகி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். ஓகேங்களா. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபமும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதி, அந்த குரு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 12 சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லாமே வந்து ஒரு சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்களையும் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும், வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு சின்ன விரக்தி, ஐயோ இப்படி இருக்கணும், ஒரு சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ அது ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும். நல்ல பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், ஒரு புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு ஒரு மேற்படிப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும் கேது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தலாம். இல்லைன்னா நம்ம போய் பேசும்போது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் 5ஆம் அதிபதி 10ல் உச்சமாக இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். பட் ஆனால் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வாங்க. சிறப்பான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. எப்போதுமே சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை, எப்படி ஒரு 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி, அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணி ஓம்னு வச்சாகணும், உள்ளுக்குள்ள அந்த பிரார்த்தனை வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார். நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா வெறும் ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க, இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 32 கட்டங்கள் வரும். ஒரு ஜாதகம் வந்து 32 கட்டமாக பிரியும். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது 32 பார்க்கல 16 கட்டங்களாக அதை பிரிப்போம். ஸோ அந்த 16 கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க. ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 16 கட்டங்கள்லையும் அது சூப்பராக இருக்குமானா 16 கட்டங்களும் சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகிறதும் அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பட் எல்லாருக்குமே 16க்கு 16 சூப்பராக இருக்கணும். 16க்கு 16 யாருக்குமே சூப்பராக இருக்காது. 16க்கு ஒரு 10 இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார். இதுவே வந்து ஒரு 6 இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பார். ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும். 5 இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறவர். அதோட கம்மியாக ஒரு 3 வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஸோ பட் இந்த 2 1 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃபாக தான் இருக்கும். கொஞ்சம் லோயர் லைஃப்லையும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான். பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும், நம்ம சூப்பர் ஸ்டாராக வைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும், அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும். அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும். அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் 35 வருடங்கள் 50 ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் 50 ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசாபுத்திகள் அந்தரங்கள் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு திசைக்கு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு
அது தசாபுத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங்குவிட்டி நிறைய கொடுக்குது. இப்போ இளையராஜா எடுத்திங்கன்னா மோர் தென் ஒரு 30 இயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய ஸ்டார். எம்ஜிஆர் எடுத்தாலும் அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்துங்கன்னா காரணம் அந்த கிரகங்கள் இந்த 16 கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அதுவும் வந்து 2 பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது 19 + 16 போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது. கிட்டத்தட்ட வந்து 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும். 50 ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும். பேர் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேர் வைக்கும்போது வந்து நியூமராலஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த 16 கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான். ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றதான் விட 16 கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம். இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு 22 நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். 22 நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும். அதேமாதிரி திரிகோண கட்டங்கள் 10 டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். உங்கள் ஜாதகத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேருக்கு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம். சில பேருக்கு வந்து 2.5 வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த 2.5 வருஷமே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் இந்த 2.5 வருஷம் தான். அந்த 2.5 வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு 100-150 கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை, அந்த 150 கோடியோட செட்டில் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு. அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கிளாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான். இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக. இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து உட்காந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடு வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா masterlakshmi.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. masterlakshmi.com போய் பாருங்கள். சிறப்பான பலரும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.